இந்த 2025 ஆண்டின் பெத்தேல் எவங்கலிக்கல் திருச்சபையினால் நடத்தப்படுகிற கிறிஸ்துமஸ் பண்டிகை அல்லது திருவிழாவுக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் பெத்தேல் எவங்கலிக்கல் திருச்சபையின் சார்பிலும், ஊழியர்கள் சார்பிலும், போதகர் சார்பிலும், எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய மகிமை தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி நான் வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் இந்த ஆண்டிலே, இந்த கிறிஸ்துமஸ் தினத்திலே ஆசீர்வதித்து காப்பாராக. அல்லேலூயா. நாங்கள் எழுந்து நிற்போம். தேவனுக்கு முன்பதாக, நம்மை உண்டாக்கி உருவாக்கின தேவனுக்கு முன்பதாக நாங்கள் பணிந்து குனிந்து அவரை தொழுது கொள்ள கடவோம் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறது. ஆகவே இந்த வேளையிலே தேவனை ஆராதிக்கும் முன்பதாக, நிகழ்ச்சிகளை நாங்கள் தொகுத்து நடத்துவதற்கு முன்பதாக நாங்கள் தேவனிடத்திலே எங்களை ஒப்புக் கொடுப்போம். அவர் அல்ல, நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறோம். அவர் நம்முடைய பிரதான ஆசாரியனாக இருக்கிறார். ஆகவே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தேவனுடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து இந்த நிகழ்ச்சியை தொடக்கம் முதல் முடிவு பரியந்தம் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நடத்தி தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுவதற்கு முன்பதாக வேத வசனத்திலே ஒரு வார்த்தையை, இந்த கிறிஸ்துமஸ் தினத்தை ஒட்டின அதற்கு இணையான ஒரு வார்த்தையை நாங்கள் எடுத்து தியானித்து வாசித்து தேவனிடத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ணிக் கொள்வோம். லூக்காவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்திலே 9வது திருவசனத்திலே இருந்து நாங்கள் 13 வரைக்கும் நாங்கள் வாசிக்க போறோம். 14 வரைக்கும். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்திலே வந்து நின்றார். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அல்லேலூயா. நம்முடைய தேவன் பிறந்தார். அல்லேலூயா. எல்லா மனுஷர்களுக்கும், பூமியில இருக்கிற சகல மனிதர்களுக்கும் சந்தோஷத்தை உண்டு பண்ணும் நற்செய்தியை தேவதூதன் அன்றைக்கு தாவீதின் ஊரிலே கர்த்தர் பிறந்திருந்த பொழுது இஸ்ரவேல் தேசத்திலே கொண்டு வந்தார். இன்றைக்கு 2025 ஆண்டுகளாகியும் அவருடைய பிறந்த நாளை நாங்கள் மாத்திரமல்ல, உலகம் ஊராக இருக்கிற சகல நம்பிக்கை உள்ளவர்களும் பிரபுர ஜாதிகளும் கூட கொண்டாடுகிறார்கள். ஆகவே இயேசு பிறந்தார். ஆமென் என்று சொல்லுங்க. இயேசு பிறந்தார் நம்மை ரட்சிக்கும்படி. ஆகவே அவரிடத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஒரு சில நிமிடங்கள் எங்களை தாழ்த்தி தேவனுக்கு முன்பாக ஒப்பு கொடுத்த பின்பதாக, நாங்கள் ஜெபம் ஏறெடுத்து முடிந்த பின்பதாக சிறுவர்கள், சிறு பிள்ளைகள் வந்து இங்கே ஆரம்ப நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து உங்கள் எல்லாரையும் இந்த கிறிஸ்துமஸ் தினத்திலே உங்களை மகிழ்விப்பார்களாக. நாங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த அருமையான இந்த நல்ல வேளைக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, அப்பா, உலகத்தில் உள்ள சகல மனுஷர்களுக்கும் நற்செய்தியை கொண்டு வந்த தேவதூதன் என்ன சொன்னார்? ஆண்டவரே, இதோ இரட்சகராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர்
தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று மேய்ப்பர்களுக்கு காண்பித்து அவரை போய் நீங்கள் பணிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆண்டவரே, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, அந்த ஒளி என்று சொன்ன பிரகாரம் ஆண்டவரை இருள் நீக்கி ஒளியை கொண்டு வந்த தேவன் நீர். ஆண்டவரே, மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சொன்ன மரித்து உயிர்த்து மரணத்தை வென்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே தகப்பனே ஆண்டவரே, நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, இன்னாலன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொன்னீங்க. பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது நாங்கள் பலனடைகிறோம். ஆண்டவரே, தொடக்க முதல் முடிவு பரியந்தம் சகல நிகழ்ச்சிகளையும் தேவன் பொறுப்பெடுப்பீராக, பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பெடுப்பீராக. நீங்க ஆண்டவர் எல்லாவற்றையும் நடத்தி முடிக்க ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சிகள், இந்த காரியங்களை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், வாலிபர்கள் ஆண்டவரே, சகல சகோதர சகோதரிகளோடும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே, எங்களை தகுதிப்படுத்துங்க என்று சொல்லி எல்லாம் வல்ல இயேசுவின் நாமத்தினாலே, எல்லா நாமங்களுக்கு மேலான நாம கரணமாகிய நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த 2025 ஆண்டின் கிறிஸ்துமஸ் தின ஆண்டவரே, இந்த விழாவை உம்முடைய பாதத்திலே வைக்கிறோம். உம்முடைய ஆண்டவரே அப்பா அன்பின் கரம் சகலவற்றையும் நடத்தி எங்களுக்கு ஆண்டவரே சமாதானத்தோடு வந்தவர்கள் சந்தோஷமாக நாங்கள் வீடுகள் செல்ல கர்த்தர் உதவி செய்வீராக என்று சொல்லி கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டுங்க, சந்தோஷமானதாக. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் ஊரிலே இரட்சகர் பிறந்திருக்கிறார். இதுதான் இன்றைக்கு நற்செய்தி. அவை தொடர்ந்து பிள்ளைகள் வந்து செய்வார்கள். நீங்க எல்லாரும் மனமகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா இருங்க. இந்த கிறிஸ்துமஸ் தினம் ஒரு மனமகிழ்ச்சியான தினமாய் உங்களுக்கு மாறட்டும். ஹல்லேலூயா. பெத்தேல் சுவிசேஷ சபையினுடைய சிறார்களுடைய நிகழ்வு எங்கள் மத்தியில அரங்கேற இருக்கின்றது. அவர்கள் ஒரு பாடல்களை பாடி எங்களை மகிழ்விப்பார்கள். எங்கே எங்களோங்க கரவசங்கள் ஒழிக்கட்டும். சின்ன சிறார்களுடைய அற்புதமான பாடல்கள் மத்தியில் அரங்கேறுகிறது. பாடி கேட்க மகிழ்வோம். For
Antwort nach so in einer leeren Welt. Wer kann uns helfen? Wer ist die Rettung? Da ist einer, ist die Antwort, ist das Licht, Leute, helfe uns. Und heißt Jesus, ist die Rettung. Ist das Licht, 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 Licht dieser Welt, wo der Schein, Schein, überall hin und her, hei, hei. Ist das Licht dieser Welt. Ist das Licht, 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 Licht dieser Welt, wo der Schein, Schein, überall hin leuchtet, hei, hei, hei. Ist das Licht dieser Welt. Das Antwort so in einer leeren Welt. Wer kann uns helfen? Wer ist die Rettung? Da ist einer, ist die Antwort, ist das Licht, Leute, helfe uns. Und heißt Jesus, ist die Rettung. Ist das Licht, 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 dieser Welt, wo der Schein, 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 überall hin und her, hey, hey. Ist das Licht dieser Welt. Ist das Licht, 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 Licht dieser Welt, wo der Schein, 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 überall hin und her, hei, hei. Ist das Licht dieser Licht dieser Welt, wo der Schein, 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 überall hin und her, hey, hey. Ist das Licht dieser Welt. ஓகே, உங்களுடைய கரவசங்கள் ஒலிக்கட்டும். சின்ன சிறார்களுக்கு உற்சாகமாக கரங்களை தட்டி நன்றி. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அவர்களெல்லாம் நாங்கள் கிஃப்ட்களை வாங்கி கொடுக்கணும். பாருங்க, ஒரு பேப்பர் இல்ல, ஒரு பேப்பர் இல்ல, ஒன்றும் இல்லாம பார்க்காம பிள்ளைகள் பாடி இருக்கிறாங்க. ஆகவே சத்தமா என்ன கையை தட்டணும் 3 பேரு. Right. நன்றி, எனக்கு நன்றி. ஜோவானா, எருஸ், நல்லா பாடினீங்க. தேங்க்யூ. போயிருங்கோ, வந்து கொள்ளுங்க. ரைட். இப்பொழுது எங்கள் மத்தியிலே பெத்தேல் சுவிசேஷ சபையினுடைய வாலிபர் குழு எங்கள் மத்தியிலே பாடுகளை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். கரங்களை தட்டி அவர்களை அன்போடு நாங்கள் வரவேற்றுக் கொள்வோமாக. மண்ணில் வந்தது, உள்ளமெல்லாம் சந்தோஷம் என்று பங்குது. பரலோக தந்தையின் செல்லம் வந்தது, மண்ணான என்னையும் தேடி வந்தது. அகிலத்தை படைத்தவர் இறைவானது, அறிவுக்கு காப்பிடும் எந்த இது. அகிலத்தை படைத்தவர் இறைவானது, அறிவுக்கு காப்பிடும் எந்த இது. பூமிக்கு ஒரு புனிதமே மண்ணில் வந்தது, உள்ளமெல்லாம் சந்தோஷம்
பாவத்தை அவமாக்கியே புல்லனின் மீதியில் பிறந்தாரன்றோ. உலகத்தின் பாவத்தை நாம் போக்கவே தேவாட்டுக்குட்டியாய் பிறந்தாரன்றோ. உலகத்தின் பாவத்தை தாம் போக்கவே தேவாட்டுக்குட்டியாய் பிறந்தாரன்றோ. விந்தைய கிறிஸ்துவை கொண்டாடுவோம். பூமிக்கொரு புனிதமே மண்ணில் வந்தது. உள்ளமெல்லாம் சந்தோஷம் என்று பொங்குது. பரலோக தந்தையின் செல்லம் வந்தது. மண்ணாலே என்னையும் தேடி வந்தது. மருளாலே கற்றுண்டோர் விடுவிக்கவே அருளாலே உயிரத்தை இருந்தாரன்றோ. பரலோகில் அவர் சேர்க்க தம்மை தாழ்த்தியே சிலுவையில் ஜீவனை தந்தாரன்றோ. பரலோகில் நம்மை சேர்க்க தம்மை தாழ்த்தியே சிலுவையில் ஜீவனை தந்தாரன்றோ. இரட்சகர் இயேசுவை கொண்டாடுவோம். பூமிக்கொரு புனிதம் இது மண்ணில் வந்தது. உள்ளமெல்லாம் சந்தோஷம் என்று பொங்குது. பரலோக தந்தையின் செல்லம் வந்தது. மண்ணாலே என்னையும் தேடி வந்தது. பூமிக்கொரு புனிதமே மண்ணில் வந்தது. உள்ளமெல்லாம் சந்தோஷம் என்று பொங்குது. பரலோக தந்தையின் செல்லம் வந்தது. மண்ணாலே என்னையும் தேடி வந்தது. பூமிக்கொரு புனிதமே மண்ணில் வந்தது. உள்ளமெல்லாம் சந்தோஷம் என்று பொங்குது. பரலோக தந்தையின் செல்லம் வந்தது. மண்ணாலே என்னையும் தேடி வந்தது. கொட்டும் பனியில் குளிர் நிலா மண்ணில் வந்த பலகனே உன்னை தொட்டு தடவி அணைக்க எந்த உள்ளம் ஏங்குதே. கொட்டும் பனியில் குளிர் நிலா மண்ணில் வந்த பலகனே உன்னை தொட்டு தடவி அணைக்க எந்த உள்ளம் ஏங்குதே. அன்னை மாடி மீண்டும் நீயும் தவள கண்டு காண மேற்பர்கள் வந்தன. மாட்டு தொழுமா எந்த உள்ள மாறிட மீட்பர் பிறந்துள்ளாய். எந்த நண்பனாய் அன்பனாய் நீயும் மாறிட. எந்த உயிருள்ள நாளெல்லாம் உம்மை போற்றுவே. எந்த நண்பனாய் அன்பனாய் நீயும் மாறிட. எந்த உயிருள்ள நாளெல்லாம் உம்மை போற்றுவே. கொட்டும் பனியில் குளிர் நிலா மண்ணில் வந்த பலகனே உன்னை தொட்டு தடவி அணைக்க எந்த உள்ளம் ஏங்குதே.
உயிரும் அன்பை அறிந்ததே. பாவியான இந்த உள்ளம் உம்மை மறந்ததே. சாதி மாதம் தேடலெங்கே அன்பை அறிந்ததே. உண்மையான அன்புக்காக ஏங்கி நின்றதே. ஒரு தாயும் தேடும் பிள்ளை போல அன்பை தேடி நின்றேன். இந்த தேடல் எல்லை செல்லும் முன்பே உம்மை கண்டுகொண்டேன். இருள் யாவும் மறைந்திடும், ஒளி எங்கும் பரவிடும். இதை யாவரும் காணவே உம் வருகை உணர்ந்திடும். என்னை வீழ்த்திட தாழ்த்திட யாரோ நிரப்பிடும். உந்தன் பார்வையில் பாதையில் என் தேடல் வேண்டுமே. என்னை வீழ்த்திட தாழ்த்திட யாரோ நிரப்பிடும். உந்தன் பார்வையில் பாதையில் என் தேடல் வேண்டுமே. கொட்டும் பனியில் குளிநிலா மண்ணில் வந்த பலகனே உன்னை தொட்டு தடவி அணைக்க இந்த உள்ளம் ஏங்குதே. கொட்டும் பனியில் குளிநிலா மண்ணில் வந்த பலகனே உன்னை தொட்டு தடவி அணைக்க இந்த உள்ளம் ஏங்குதே. அன்னை மாடி மீண்டும் நீயும் தவள கண்டு காண மேற்பர்கள் வந்தன. மாட்டுத்தொழுமாய் இந்த உள்ள மாறிட மீண்டும் பிறந்துள்ளாய். இந்த நண்பனாய் அன்பனாய் நீயும் மாறிட இந்த உயிருள்ள நாளெல்லாம் உம்மை போற்றுதே. இந்த நண்பனாய் அன்பனாய் நீயும் மாறிட இந்த உயிருள்ள நாளெல்லாம் உம்மை போற்றுதே. ஆமென். இப்பொழுது நாங்கள் துதித்து அவரை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து அவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். ஆமென். எங்களுக்காக பூமிக்கு வந்தார் அவர். அவரை மகிமைப்படுத்தும்படி நாங்கள் அவரை துதித்து நாங்கள் அவரை பாடி நாங்கள் அவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். சேர்ந்து படிப்போம். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே எங்களுக்காக பூலோகத்துக்கு அவர் வந்திருக்கிறார். அவரை நாங்கள் மகிமைப்படுத்தி நாங்கள் படிப்போம். ஆமென். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதரை நீக்கவே பரலோகம் இருக்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதரை நீக்கவே பரலோகம் இருக்கவே சிலுவையை சுமந்தாரையா.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடுணையில நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் இந்த நல்ல காலை பொழுதிலே அன்போடு வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். ஆண்டவர் தாமே உங்கள் எல்லாரையும் நிறைவாகவே ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துவாராக. உங்கள் அனைவருக்கும் பெத்தேல் சுவிசேஷ சபையின் சார்பான கிறிஸ்துமஸ் தின நல்ல வாழ்த்துதல்களை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் தாமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக நாளிலும் புதிதாக வந்திருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் சபையின் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். ஆண்டவர் உங்களை எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு தெய்வம் மனிதராக இந்த பூமியிலே மனுஷனை தேடி மாண்டவர்க்கத்தை தேடி வந்ததான நாளை இந்த முழு உலகமும் அனுஷ்டித்துக் கொண்டு இருக்கிறது. இனபேதங்கள் கடந்து, ஜாதிகள் கடந்து, நாடுகள் கடந்து, பலவிதமான மொழிகளில, பலவிதமான பாஷைகளில இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை இந்த உலகம் அனுஷ்டித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை யாரும் மறக்கவோ மறைக்கவோ முடியாத உண்மையாக மாறிவிட்டது. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பிறந்தார் என்ற செய்தியை இந்த உலக சரித்திரம் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது. கிறிஸ்துவுக்கு முதல், கிறிஸ்துவுக்கு பிறகு என்று சொன்னதை சொல்லி 2 சரித்திரத்தில் இடம் பிடித்த ஒரு கதாநாயகராக, ஒரு கடவுளாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பேசப்படுகிறார் என்பதுதான் உண்மை. அன்பானவர்களே, ஏன் கிறிஸ்து என்பவர் இந்த உலகத்தில் வர வேண்டும்? ஏன் மனிதனாக பிறக்க வேண்டும்? ஏன் ஒரு கடவுள் இந்த உலகத்துக்கு மனுஷனாக வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அநேக காரியங்களை வேதத்தின் அடிப்படையில் இருந்து பார்க்கக்கூடியதாக இருந்தாலும், இன்றைக்கு கிறிஸ்து பிறந்ததான இந்த நல்ல நாளில ஒரு சில காரியங்களை மாத்திரம் நாங்கள் இன்றைக்கு கற்றுக்கொண்டு அதன் மூலமாக கடவுள் நமக்கு தருகிற நன்மைகளை பெற்றுக் கொண்டவர்களாய் கடந்து செல்ல கடவுள் நமக்கு ஒரு பெரிய அனுக்கிரகத்தை உண்டு பண்ணுவாராக. இந்த உலகத்திலே அன்பானவர்களே, அநேக மனிதர்கள் பலவிதமான கலாச்சாரங்கள், அது மெசொப்பொத்தேமியாவிலே தோன்றிய கலாச்சாரமா இருக்கட்டும், சிந்துவெளி நாகரிகத்திலே தோன்றிய கலாச்சாரமா இருக்கட்டும், பலவிதமான கலாச்சாரங்களுக்குள்ளும் நாகரிகங்களுக்குள்ளும் ஒவ்வொரு விதமான மனிதனும் எப்படியாவது கடவுளை கண்டுவிட வேண்டும் என்று சொல்லி ஆசையில பலவிதமான முயற்சிகளை எடுத்து மனிதன் தன்னுடைய அறிவுக்கு, அனுபவத்துக்கு, அப்போது அவனுக்கு இருக்கின்றதான ஆளுமைக்கு ஏற்ப தங்களுக்கு தாங்களே கடவுள்களை உருவாக்கி கொண்டதான ஒரு நிலைமையை இந்த உலக சரித்திரம் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது. ஆகவேதான் 33 கோடி தேவர்களை மனிதன் உருவாக்கி விட்டான். இனத்துக்கு ஒரு தெய்வம், ஜாதி கொண்ட தெய்வம், குலத்துக்கு ஒரு தெய்வம், நாட்டுக்கு ஒரு தெய்வம் என்று சொல்லி ஒவ்வொரு இனங்களுக்கு அடிப்படையில தங்களுடைய கலருக்கு ஏற்ற வகையில ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமான தெய்வங்களை உருவாக்கி கொண்ட உலகத்துல நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய அறிவுக்கு ஏற்ப, அனுபவத்துக்கு ஏற்ப அவர்கள் தெய்வங்களை உருவாக்கி கொண்டபடியினால் தங்களுடைய திறமைகளுக்கு ஏற்ற வகையில் தெய்வங்களை உருவாக்கி விட்டார்கள். மனிதன் கடவுளை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஆசையில, மனிதன் கடவுளை எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்ற தேவையின் அடிப்படையில ஒவ்வொரு மனிதனும் தனக்குத்தான் என்று சொல்லி தெய்வங்களை உருவாக்கின காலப்பகுதியில அநேக தெய்வங்கள் தோற்றப்பட்டதன் அடிப்படையில் நீங்கள் பார்ப்பீர்களானால், இன்றைக்கு இந்த உலகம் தோன்றின ஆரம்பத்திலிருந்து உருவாக்கப்பட்ட நாகரிகத்தை நீங்கள் பார்ப்பீர்களானா பலவிதமான தெய்வ கொள்கைகளோடு இந்த உலகத்தில் வாழுகிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். மனிதர்கள் தேவர்களை தேடி சென்றார்கள். ஆனால் இந்த உலகத்துல மனிதனை தேடி வந்த, மானிட வர்க்கத்தை தேடி வந்த ஒரே ஒரு கடவுள் என்றால் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவரது மதத்தை ஸ்தாபிக்கவோ, இல்லாமட்டால் ஒரு இயக்கத்தை ஸ்தாபிக்கவோ, இல்லாமட்டால் ஒரு குழுவின் தலைவராக செயல்படவோ இந்த உலகத்துல கிறிஸ்து என்பவர் அவர் வரவும் இல்லை, அவர் பிறக்கவும் இல்லை. அவர் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் உரிய கடவுளும் இல்லை. அன்பானவர்களே, அவர் இந்த முழு மானிட வர்க்கத்தையும் தேடி வந்த ஒரு தெய்வம். இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக மானிட வர்க்கத்தை அவர் தேடி வந்தார். மனுஷனை
தேடி வந்து மனுஷனுக்கு தன்னை வெளிப்படுத்தும் முகமாக எதன் அடிப்படையிலே மனுஷனுக்கு தன்னை வெளிப்படுத்தினால் புரிந்து கொள்வானோ அதன் அடிப்படையிலே அவர் இந்த உலகத்துக்கு வந்ததை வேதாகமம் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது. ஏன் என்று கிழக்கதான இஸ்ரவேல் தேசம் நமக்கு விட்ட வெளிச்சமாக இருக்கின்றது. நாங்கள் சென்று பார்ப்போமானால் இயேசுவின் பிறப்பை இந்த உலகம் மறைக்க முடியவில்லை, அவர் வாழ்ந்ததை மறைக்க முடியவில்லை, அவர் மரித்த மறுபடி உயிரோடு எழும்பின கல்லறையும் இன்றைக்கும் திறந்துதான் இருக்கின்றது. ஆகவே எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கிறிஸ்தவ வெள்ளக்கார சாமி இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் முழு உலகத்தையும் நேசித்து, இந்த முழு உலகத்தில் இருக்கிற மனித வர்க்கத்தை நேசித்து, இந்த மானிட வர்க்கத்துக்காக தன்னை கொடுக்கும்படியாக ஒரு மனிதன் செய்த பாவத்தின் நிமித்தமாக ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு மனிதனுடைய இரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட வேண்டும் என்பதற்காக அவர் பரிசுத்தமுள்ள ஒரு மனிதனாக இந்த பூமிக்கு கடந்து வர வேண்டிய ஒரு தேவை இருந்தது அன்பானவர்களே. ஆகவே ஏன் ஒரு கடவுள் மனிதனாக வர வேண்டும்? நல்லது. ஏன் அவர் இயேசு என்னும் ஒரு பெயரோடு கடந்து வர வேண்டும் என்றால், இயேசு என்றால் அன்பானவர்களே, அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர் என்ற பெயரோடு வந்தார். இந்த உலகத்துல எத்தனையோ அழகான பெயர்கள் இந்த உலகத்துல இருந்தாலும் ஒரு கடவுள் மனிதனாக இந்த பூமிக்கு வருகிற பொழுது அவர் இயேசு என்னும் ஒரு பெயரோடு அவர் ஏன் கடந்து வர வேண்டும் என்றால், இயேசு என்றால் ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்களிலிருந்து விடுதலையாக்கி அவர்களை ரட்சிக்கிறவர்கள் என்ற ஒரு பெயர் அர்த்தமுடையவராய் இந்த பூமிக்கு இயேசு என்னும் கடவுள் அவர் இந்த உலகத்துக்கு கடந்து வந்தார். அவருடைய பிறப்பை குறித்து நாம் பார்க்கிற பொழுது நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே 1வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், பரிசுத்த வேதாகமத்திலே கடவுளுடைய காரியங்களை குறித்து, இயேசுவை குறித்து அழகாக அங்கே எழுதப்பட்டுள்ளது. பிரியமானவர்களை நாங்கள் வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 30வது வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவதூதன் அவளை நோக்கி, தேவதூதன் மரியாளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அப்படியானால் அன்பானவர்களே, ஏன் ஒரு குமாரனை பெற்றெடுக்கிற பொழுது பெயரையும் கடவுள் கொடுக்கிறார். என்ன பெயரை இயேசுக்கு வைக்க வேண்டும், இயேசுவுக்கு வைக்க வேண்டும், கடவுளுக்கு வைக்க வேண்டும் என்ற ஒரு வெளிப்பாட்டை கூட தேவதூதன் அந்த மரியாளுக்கு சொல்லுகிறதான காட்சியை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். கடவுள் இந்த உலகத்தில் மனிதனாக பிறக்கிற பொழுது, இந்த உலகத்தில் ஒரு பிள்ளை பிறக்க வேண்டுமானால் ஒரு ஆணும் பெண்ணும் கட்டாயம் அவர்கள் சம்பந்தமாக வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. எந்த ஒரு கன்னி பெண்ணுமே பிள்ளையை பெற்றெடுக்க முடியாது, எந்த ஒரு கன்னி பெண்ணும் பிள்ளையை பெற்றெடுக்க முடியாது. சரித்திரம், இது நியம். ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால மரியாளுடைய வயிற்றுக்குள்ளே அங்கே மரியாள் கர்ப்பவதியானாள் என்று சொல்லப்படுகிறது. அவர் தேவன் கடவுளாய் இருந்தவர், மனித வர்க்கத்துக்குள்ளே மனுஷனை தேடி வந்தவர். பரிசுத்த ஆவியினால் மரியாள் கர்ப்பவதியானாள் என்று வேதம் சொன்னது மாத்திரமல்ல, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஆகவேதான் இயேசு என்றால் தமது ஜனங்களுடைய பாவங்களை நீக்குகிறவர். இன்னைக்கு இந்த உலகம் அநேக பாவங்களிலிருந்து விமோசனத்தை பெற்றுக்கொள்ள பலவிதமான முயற்சிகளை, நேர்த்திகளை, கடமைகளை, பொருத்தனைகளை செய்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இயேசுவை தவிர ஒரு மனிதனுடைய பாவம் இந்த உலகத்தில் மன்னிக்கப்பட முடியாது. இயேசு பாவங்களை நீக்குகிற கடவுளாக, மனுஷனுடைய பாவத்தை நீக்குகிற ஒரு கடவுளாக, அவருடைய இரத்தம் இந்த பூமியில சிந்தப்படுகிற பொழுது அவருடைய இரத்தம் பாவத்துக்கு விமோசனத்தை உண்டாக்குகிறது. மனிதன் செய்த பாவத்தின் நிமித்தமாக மனிதனுடைய இரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட வேண்டும். ஆகவே பரிசுத்தமுள்ள மனிதர்கள் இந்த பூமியில் இல்லாதபடியினால் கடவுள் மனிதனாக இந்த பூமிக்கு கடந்து வந்து பரிசுத்தமுள்ள இரத்தம் மனிதனுக்காக சிந்தப்பட்ட பொழுது மனிதனுடைய பாவம் நீக்கப்படுகிறது. அன்பானவர்களே, என்றும் கூட அநேக கலாச்சாரங்களுக்குள்ளும் அநேக மதங்களுக்குள்ளும் தாங்கள் செய்ததான பாவங்களை போக்க ஆட்டையோ மாட்டையோ கோழியோ பலியை கொடுத்து தங்களுடைய பாவங்களுக்கு விமோசனத்தை பெற்றுவிட்டோம் என்ற நம்பிக்கையில் இன்றைய உலகத்தில் வாழுகிற மானிட வர்க்கங்கள் மிருகங்களை கொண்டு இரத்தங்களை சிந்தத்தான் செய்கிறார்கள். ஆனால் ஒரு மனிதனுடைய பாவத்துக்காக ஒரு மிருகத்தின் இரத்தம் சிந்தப்படுகிற பொழுது
பொழுது எந்த ஒரு மனிதனும் பரிசுத்தமாக்கப்பட முடியாது. மனிதன் செய்த பாவத்தின் நிமித்தமாக ஒரு பரிசுத்தமுள்ள மனிதனுடைய இரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட வேண்டுமானால் இந்த உலகத்திலே யாருமே இல்லை பரிசுத்தவான்கள். ஆகவே இயேசு மனிதனாக வந்ததின் பிரதானமான நோக்கம் ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்களுக்கு விமோசனத்தை உண்டாக்கும்படியாக, மானிட வர்க்கத்துக்கு பாவத்திலிருந்து மானிட வர்க்கத்தை வெளியே கொண்டு வரும்படியாக, அவனுக்கு ஒரு ரட்சிப்பை உண்டாக்கும்படியாக, அவனுக்கு ஒரு பாதுகாப்பை உண்டாக்கும்படியாக தெய்வம் மனிதனாக இந்த பூமிக்கு கடந்து வந்து ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்களிலிருந்து அவனை வெளியே கொண்டு வர அவர் இயேசு என்னும் ஒரு பெயரோடு இந்த உலகத்துக்கு கடந்து வந்தார். அன்பானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 2வது அதிகாரம் 10வது 11வது வசனங்களை வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கேயும் ஆண்டவர் தெளிவாக சில காரியங்களை ஆண்டவராக இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகளை நாம் சற்று வாசிக்க கேட்போம். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன், ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர், உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அன்பானவர்களே, மேய்ப்பர்கள் அன்றைக்கு மந்தைகளை மேய்த்துக் கொண்டவர்களாய் ஒரு பொழுதிலே அவர்கள் இருக்கிற பொழுது தேவதூதன் அவர்களிடம் தோன்றி, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கிறோம். அந்த செய்தி என்ன? கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் இந்த பூமியில் பிறந்திருக்கிறார். அங்கே மரியாளோடு தேவதூதன் பேசுகிற பொழுது, நீ ஒரு குமாரனை பெற்றெடுப்பாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று தேவதூதர்கள் சொன்னார்கள். ஆனால் இங்கே மேய்ப்பர்களை பார்த்து தேவதூதர்கள் சொல்லுகிறார்கள், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தேவதூதர்கள் வைக்கிற பெயர்கள் என்ன? கர்த்தர், கிறிஸ்து, அவர் இரட்சகர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் என்றால் என்ன, கிறிஸ்து என்றால் என்ன, இரட்சகர் என்றால் என்ன? இந்த மூன்று பெயர்களும் கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்படுகிறதான, இயேசுவுக்கு கொடுக்கப்படுகிறதான தேவனாகிய கடவுள் மனுஷகுமாரனாக இந்த பூமிக்கு வெளிப்பட்ட பொழுது அவரை பார்த்து வேதம் சொல்லுகிறது, அவர் கர்த்தர், அவர் கிறிஸ்து, அவர் இரட்சகர். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் என்றால் என்ன? இந்த உலகம் தோன்றுவதற்கு மூல கர்த்தா. இன்றைக்கு சொல்லுவார்கள் அநேக இடங்களில், இந்த காரியம் உருவாகுவதற்கு மூல கர்த்தாவாக இவர் செயல்பட்டார், இந்த நிறுவனத்தை ஸ்தாபிப்பதற்கு மூல கர்த்தா அவர், இந்த கடையை ஸ்தாபித்த மூல கர்த்தா அவர், இந்த காரியத்தை செய்த மூல கர்த்தா அவர் என்று சொல்லி அநேக தடவைகளில் இந்த உலகம் அநேக பெயர்களை ஒவ்வொரு நபர்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தாலும், இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிற பொழுது அவர் கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் அவர் மனுஷனாக இந்த பூமிக்கு வந்ததை இந்த உலகம் பார்த்து கொண்டிருந்தாலும், என் வேதத்தின் அடிப்படையில் ஆண்டவர் நமக்கு சொல்ல வருகிற காரியம் என்ன? அவர் இந்த உலக தோட்டத்தின் முன்பதாகவே 2000 ஆண்டுகளில் கிமு கிறிஸ்துவுக்கு பின்பதாக, கிறிஸ்துவுக்கு முன்பதாக என்ற இடைப்பட்ட அந்த கால பகுதியில இந்த உலகத்துல ஒரு குழந்தையாக பிறந்தவர் அல்ல இயேசு. அந்த இயேசுவை குறித்து சொல்லுகிற பொழுது அவர்தான் கர்த்தர். கர்த்தர் என்றால் யாஹ்வே, யாஹ்வே என்றால் அவர் தேவன், எல்லா படைப்புக்கும் மூல கர்த்தா, எல்லா உருவாக்கத்துக்கு மூல கர்த்தா. இந்த உலகம் அவாந்தர வழியில அந்த இடத்துல இந்த பூமி தொங்க வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் இந்த தொங்க வைப்பதற்கு மூல கர்த்தா அவர். சூரியனை உண்டாக்கின தெய்வம், சந்திரனை உண்டாக்கின தெய்வம், எல்லாவற்றையும் உண்டாக்கின தெய்வம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவரை கொண்டும் அவருக்கு என்றும் இந்த உலக படைப்புகள் உண்டாக்கப்பட்டது. அப்படியானால் இயேசு கிறிஸ்து இடையில வந்த ஒரு வெள்ளக்கார சாமி அல்ல, அவர் இந்த உலகத்தை உருவாக்கின மூலகர்த்தா. அவர் இந்த மூல உலகத்தை படைத்த ஒரு மூலகர்த்தா. அவர்தான் முழு முதல் கடவுள், அவர்தான் இந்த உலகத்தின் தேவன், அவர்தான் இந்த உலகம் உண்டாக்குவதற்கு மூல காரணமாகிய கர்த்தர், அவர்தான் எஜமான், அவர்தான் யாஹ்வே.
அவரால் இல்லாவிட்டால் நாம் இல்லை. அவர் இல்லை என்றால் இந்த உலகம் இல்லை. அவர் இல்லை என்றால் இந்த சூரியன் இல்லை. அவர் இல்லை என்றால் இந்த சந்திரன் இல்லை. அவர் இல்லை என்றால் இந்த வானங்கள் இல்லை. அவர் இல்லை என்றால் இந்த பூமி இல்லை. ஆகவே இந்த அண்ட சராசரங்களையும் உருவாக்கின ஒரே ஒரு தெய்வம் என்றால் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் கர்த்தர். அவர் கர்த்தர். ஆகவே இன்றைய உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை ஒரு பாலகனாக பார்ப்பதை விட அந்த பாலகனாக இந்த பூமிக்கு வெளிப்பட்டவர் தான் கர்த்தர். அவரால் தான் இந்த உலகம் உண்டாக்கப்பட்டது. அவரை கொண்டுதான் இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது. அவருக்கு என்றுதான் இந்த முழு உலகமுமே உண்டாக்கப்பட்டது தவிர வேற ஒருவராலும் உண்டாக்கப்படவில்லை. ஏனென்றால் இயேசுவை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு பிறந்திருக்கிறார். ஆகவே கடவுள் யார், இயேசு யார்? அவர் கர்த்தர். இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது அவர் கிறிஸ்து என்று சொல்லுகிறது. கிறிஸ்து என்றால் என்ன? மெசியா. மெசியா என்றால் என்ன? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இந்த உலகத்துல வாழ்ந்ததான ஜனங்கள், இஸ்ரவேலர்கள், தேவனுடைய பிள்ளைகளாய் குறிப்பிடப்பட்டு வாழ்ந்தவர்கள் ஒரு பெரிய மெசியாவை எதிர்பார்த்தார்கள். ஒரு பெரிய கிறிஸ்துவை எதிர்பார்த்தார்கள். கிறிஸ்து என்றால் கிரேக்க மொழியில கிறிஸ்டோஸ் என்ற சொல்லிலிருந்து கடந்து வருகிறது. அதனுடைய எபிரேய சொல் வடிவம் மெசியா. மெசியா என்றால், கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். உதாரணமாக ஒரு ராஜாவை நாம் ஏற்படுத்துகிற பொழுது அந்த காலத்துல அவர்கள் தலையில எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் பண்ணுவார்கள். அந்த ராஜா என்ன செய்வார்? அவருக்குள்ளே இருக்கிற ஜனங்களை மீட்பார், அவர்களை காப்பாற்றுவார், அவர்களை பாதுகாப்பார், அவர்களை போஷிப்பார். அவருக்கு தேவையான எல்லா காரியங்களையும் அந்த ராஜா எழும்பி காரியங்களை செய்வார். ஆகவே அந்த ராஜாவாக ஒருவன் வர வேண்டுமானால் அந்த காலத்துல ஒருவனை கொண்டு வந்து வைத்து தலையில எண்ணெய் ஊற்றி அவனை அபிஷேகம் பண்ணுவார்கள். அவனை கிறிஸ்தோஸாக மாற்றுவார்கள். அவனை மெசியாவாக மாற்றுவார்கள். அப்பொழுது எல்லாருடைய நம்பிக்கையும் என்ன? ரைட், இன்றிலிருந்து இவர் எங்களுக்கு தலைவராக மாறி, எங்களுக்கு ராஜாவாக மாறி, எங்கள் அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து எங்களை வெளியே கொண்டு வருவார். ஆகவே யூதர்கள் என்ன செய்தார்கள்? ஒரு கிறிஸ்து என்பவர், மெசியா என்பவர் பிறப்பார். ஆகவே அந்த மெசியாவை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் ரோம சாம்ராஜ்யத்தின் கீழே தேவனுடைய ஜனங்கள் ஒரு அடிமைத்தன வாழ்க்கைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ரோம சாம்ராஜ்யத்தின் அடிமைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்தபடியினால் அவர்களுடைய பெரிய எதிர்பார்ப்பு என்ன? எப்படியாவது மெசியா என்பவர் எங்களுக்கு வருவார். எப்படி தாவீது வந்தாரோ, எப்படி சவுல் வந்தாரோ, எப்படி சாலமோன் வந்தாரோ, யாரோ ஒருவர் அவர் கடந்து வரப்போகிறார். யாரோ ஒருவர் மெசியாவாக கடந்து வரப்போகிறார். அவர் வந்து எங்கள் பாவங்களை, எங்கள் அடிமைத்தனத்தின் எங்களை வெளியே கொண்டு வருவார் என்ற பெரிய எதிர்பார்ப்போடு அன்றைக்கு வாழ்ந்தவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அன்பானவர்களே, ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மெசியாவாக, கிறிஸ்துவாக இந்த உலகத்தில் பிறந்த பொழுது அவருடைய செயற்பாடுகளை பார்த்த உலகம் அவரை மேசியாவாக அங்கீகரிக்கவில்லை. ஏனென்றால் கிறிஸ்து எழும்பி தாவீதை போல, சாலமோனை போல, சவுலை போல ஒரு ராஜாவாக எழும்பி ரோம சாம்ராஜ்யத்துக்கு எதிராக போரிட்டு எங்களை வெளியே கொண்டு வருவார், எங்களை மீட்பார் என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இந்த உலகம் அவரை பார்த்தது. ஆனால் இந்த கிறிஸ்துவாகிய மெசியா என்ன செய்தார்? அவர்களை ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு மேலாக பாவம் என்னும் அடிமைத்தனத்திலிருந்து, அநியாயம் என்னும் அடிமைத்தனத்திலிருந்து, அக்கிரமம் என்னும் அடிமைத்தனத்திலிருந்து அபிஷேகம் பண்ணப்பட்ட மேசியாவாக அவர் வெளிப்பட்டு அவர் எல்லா மானிட வர்க்கத்தையும் கிறிஸ்தோஸாக, மெசியாவாக இந்த உலகத்தில் வாழ்ந்த அத்தனை மானிட வர்க்கத்துக்கும் செய்து முடித்தார். அவர் கிறிஸ்துவாக பிறந்தார், அவர் கர்த்தராக பிறந்தார். அவர் கிறிஸ்துவாக பிறந்தாரோ, எந்த நோக்கத்துக்காக பிறந்தாரோ அந்த நோக்கத்துக்காக இந்த உலகத்துல செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் என் ஆண்டவராகிய கிறிஸ்து ஆகிய மெசியாவாகிய தெய்வம் அவர் நிறைவேற்றினார். அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது அடுத்ததாக அவர் கர்த்தர், அவர் கிறிஸ்து, அவர் இரட்சகர். அவர் தான் இரட்சகர். இரட்சகர் என்றால் என்ன? அவர் தான் இயேசு.
காட்டப்பட்டவர். எல்லா ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர் என்ற பெயரோடு வெளிப்பட்டவர். ரட்சகர் என்றால் இயேசு, யெசுவா என்றால் ரட்சகர். ஆகவே அந்த யெசுவா, அந்த இயேசு ரட்சகராக இந்த பூமியில் கடந்து வந்து எல்லா மானிட வர்க்கத்துக்காகவும் தன் உரியை தியாகம் செய்து தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து எல்லாருடைய பாவங்களில் இருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து அவர்களை மீட்டார் என்பதுதான் இயேசு என்ற சொல்லினுடைய அடையாளம். அன்பானவர்களே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 4வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவராலே அன்றி வேறொருவனாலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு இந்த வானத்தின் கீழே மனுஷர்களுக்குள் எங்குமே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் கட்டளையிடப்படவுமே இல்லை. அப்படியானால் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனும் ரட்சிக்கப்பட வேண்டுமானால், பாதுகாக்கப்பட வேண்டுமானால், பாவத்திலிருந்து வெளியே வர வேண்டுமானால், மோட்சத்துக்கு செல்ல வேண்டுமானால், பரலோகத்துக்கு செல்ல வேண்டுமானால் இயேசு இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். ஆகவே நானே வழியாக, நானே ஜீவனாக, நானே சத்தியமாக வெளிப்பட்ட அந்த இயேசு இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் ரட்சிக்கப்பட, காப்பாற்றப்பட முடியாது. ஆகவே இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மானிட வர்க்கமும், ஒவ்வொரு மனிதனும் அந்த இயேசுவாகிய தெய்வத்தை, அந்த கிறிஸ்துவாகிய தெய்வத்தை, அந்த கர்த்தாவாகிய தெய்வத்தை யார் யார் அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்து அவர்களை மீட்கிறார் என்ற சத்தியத்தினை இந்த பரிசுத்த வேதாகம் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது. அன்பானவர்களே, ஆகவே இயேசு நம் அனைவருக்கும் தேவை. இந்த உலகத்தில் மாண்டவருக்கு காப்பாற்றப்பட, விடுதலையாக்கப்பட, ரட்சிக்கப்பட, ரட்சகராக இந்த உலகத்தில் நம்மை தேடி வந்ததான அந்த ரட்சகரை எவர்கள் பார்க்கிறார்களோ அவர்கள் அந்த ரட்சகரின் மூலமாக ஒரு பெரிய மீட்பையும், ஒரு சமாதானத்தையும், ஒரு சந்தோஷத்தையும், ஒரு நிம்மதியையும் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் என்ற செய்தியை இன்றைக்கு நான் உங்களுக்கு தைரியமாக சொல்லக்கூடும். அன்பானவர்களே, ஏனென்றால் இயேசு என்னும் ஒரு கடவுள் இந்த உலகத்தில் பிறக்க முன்பதாக 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிற பொழுது 9வது அதிகாரம் 6வது வசனத்திலே தெளிவாக சொல்லுகிறார், நமக்கு ஒரு பாலன் பிறப்பார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவருடைய நாமம் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமை உள்ள தெய்வம், அவர் நித்திய பிதா, அவர் சமாதான பிரபு எனப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இயேசு என்னும் ஒரு கடவுள் கிறிஸ்தவ சபைக்கு ஒரு சாமியாக, கிறிஸ்தவத்துக்கு ஒரு சாமியாக, ஒரு வெள்ளக்கார சாமியாக அவர் வரவில்லை. அவர் இந்த முழு உலகத்தையும் மீட்கும்படியாக, ஒவ்வொரு மானிட வர்க்கத்தையும் விடுதலையாக்கும்படியாக, ஒவ்வொரு மானிட வர்க்கத்தையும் பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து வெளியே கொண்டு வந்து அவர்களை ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல கடவுளாக, மானிட வர்க்கத்துக்காக தன்னையே உயிராக கொடுக்கும்படியாக, தன் உயிரையே தியாகம் செய்யும்படியாக நம்மை தேடி வந்த ஒரு தெய்வம் என்றால், இந்த உலகத்தில் கடவுள் மனிதனை தேடி வந்த ஒரு தெய்வம் என்றால் அவரின் இரட்சகராகிய இயேசு, என் கர்த்தராகிய இயேசு, என் மெசியாவாகிய இயேசு, அவர்தான் நம்முடைய மீட்பர் என்ற ஒரு நல்ல செய்தியை நம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, அவர் நாமம் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமை உள்ள தெய்வம், அவர் நித்திய பிதா, அவர் சமாதான பிரபுவாய் நம்மோடு இருக்கிறார், அவர் நம்மோடு இருக்கிறார். ஆகவே இந்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கடவுள், அந்த சமாதான பிரபு, அந்த அதிசயமான நாமத்தை உடையவர் இன்றைக்கும் நம்மோடு இருக்கிறார். எவர்கள் அவரை நோக்கி பார்த்து அவர்கள் மேல விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை எங்கள் வாழ்க்கைக்குள்ள ஏற்றுக்கொள்கிறோமோ அத்தனை பேருக்கும் விடுதலையை கொடுக்கிறார், ரட்சிப்பை கொடுக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார், நிம்மதியை கொடுக்கிறார் என்ற நல்ல செய்தியை இந்த கிறிஸ்துமஸ் தின நல்ல நாளில் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே யார் மீட்பர்? இந்த உலகத்தில் வாழ்கிற எத்தனையோ அதிகாரங்கள், சர்வதிகாரங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த பொழுதும் ரோம சாம்ராஜ்யம் ஏரோது என்பவன் இயேசுவை கொலை செய்யும்படியாக தேடினான். எப்படியாவது இயேசுவை அழித்து விட வேண்டும் என்று முயற்சித்தார்கள். ஆனால் அந்த தெய்வ
ஜீவத்தை அளிக்க முடியவில்லை. அதனால் என்ன செய்தார்கள்? 2 வயதுக்குட்பட்ட எல்லா குழந்தைகளையும் இயேசு பிறந்தபடியினால் இவர்கள் இயேசுவா இருப்பார்களோ என்று சொல்லி 2 வயதுக்குட்பட்ட எல்லா பிள்ளைகளையும் கொலை செய்தார்கள். இயேசுவை அழிக்க, இயேசுவாகிய இரட்சகரை அழிக்க இந்த உலகத்தில் வாழ்ந்த சாம்ராஜ்யங்கள், இந்த உலகத்தில் வாழ்ந்த சர்வதிகாரங்கள், இந்த உலகத்தில் இருந்த தீய சக்திகள் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அந்த இரட்சகரை, அந்த மேய்ப்பரை, அந்த மீட்பரை அழிக்கும்படியாக செயல்பட்டது. ஆனால் அழிக்க முடியவில்லை. ஆகவே அன்பானவர்களே, அவர் சர்வ வல்லமை உள்ள கடவுள், அவர் பராக்கிரமம் உள்ள கடவுள், அவர் பெரிய கடவுள், அவர் இந்த உலகத்தை ஆளுகை செய்கிற கடவுள். அவருடைய கரங்களில் எல்லாம் இருக்கிறது. ஆகவே அவரை நம்முடைய சொந்த இரட்சகராய் நாம் ஏற்றுக்கொள்ள நம்முடைய இதயத்தை கொடுக்கிற பொழுது நமக்குள்ளே வந்து அவர் வாசம் பண்ணி நம்மை ஆசீர்வதித்து நம்மை சுகப்படுத்தி நமக்கு நித்தியமான ஒரு மோட்ச வாழ்க்கையை உண்டு பண்ண அவர் இன்றைக்கும் வல்லவராய் இருக்கிறார். ஆகவே இந்த நாள் ஒரு மதமாற்று பிரச்சாரம் அல்ல, இது மனதில் அந்த கடவுளை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நல்ல நாளின் நற்செய்தி. அன்பானவர்களே, அவரை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு மதம் தேவையில்லை, சபை தேவையில்லை, மார்க்கம் தேவையில்லை. நாம் எந்த இடத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், எந்த மதம் என்று சொல்லுகிற எந்த காரியங்களையும் செய்து கொண்டு எப்படி எந்த நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் மனதில் அந்த மீட்பருக்கு இடம் கொடுக்கிற பொழுது, மனதில் அந்த இரட்சகருக்கு இடம் கொடுக்கிற பொழுது, மனதில் அவரை கர்த்தராக ஏற்றுக்கொள்கிற பொழுது மாத்திரம் நம் அனைவருக்கும் ரட்சிப்பு உண்டு என்ற நல்ல செய்தியை இந்த புதிதாக வந்திருக்கிற அனைவருக்கு நாம் தைரியமாக சொல்லுகிறேன். ஆகவே இயேசுவாலே அன்றி இந்த உலகத்தில் மீட்பு இல்லை, இயேசுவாலே அன்றி ரட்சிப்பு இல்லை, இயேசுவாலே அன்றி பரலோகம் என்று சொல்லுகிறதான சொர்க்கம் இல்லை. ஆகவே ஒவ்வொரு மாண்டவர்க்கத்தையும் ஒவ்வொரு மனிதனையும் அழகுபடுத்தி ஆசீர்வதித்து இந்த இம்மைக்குரிய வாழ்க்கைக்கு மேலாக மறுமைக்குரிய வாழ்க்கையிலும் பரலோகத்த வாழ்க்கையிலும் சொர்க்கமான வாழ்க்கையும் அருள்வதற்கு பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நமக்கு தேவையானவர் இயேசு என்னும் கர்த்தர், இயேசு என்னும் கிறிஸ்து, இயேசு என்னும் இரட்சகர். அவரை வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? சந்தோஷம். இன்னும் அவரை சேர்ந்து வாழும்படியான கிருபையை அதிகமாக பெற்றுக் கொள்வோம். இல்லையே இன்றைய நாம் யோசித்து பார்ப்போம், ஏன் இந்த உலகம் அநேக தெய்வங்களை கொண்டிருக்கிறது? ஏன் இந்த உலகத்தில் ஒவ்வொரு விதமான மதங்கள், ஏன் ஒவ்வொரு விதமான காரியங்கள், ஏன் ஒவ்வொரு விதமான செயற்பாடுகள்? மனுஷனே, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு இயேசு என்ற அன்பான கடவுள் நம் அனைவருக்கு தேவை. இயேசுவை பெற்றுக்கொண்ட வாழ்க்கையில நித்திய வாழ்க்கை என்பது நமக்கு உண்டு. பெற்றுக்கொள்ளாதவர்கள் அவரை நோக்கி விசுவாசித்து அவரிடம் வருகிறதான நல்ல ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்றுக் கொள்ளுவோம். ஏனென்றால் மேய்ப்பர்களை பார்த்து தேவதூதன் சொல்லுகிற பொழுது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று தேவதூதனால் சொல்லப்பட்டது போல அந்த மிகுந்த சந்தோஷம், அந்த மிகுந்த சமாதானம், அந்த மிகுந்த நிம்மதி இயேசு என்னும் கடவுள் ஒருவரால் தான் நாம் பெற்றுக்கொள்ள கூடும் என்பது உண்மை. அன்பானவர்களே, ஆகவே இந்த நல்ல கிறிஸ்துமஸ் நல்ல நாளிலும் அந்த கிறிஸ்து உலகத்தில் பிறந்தபடினால் நாம் மீட்கப்பட்டோம், விடுதலையாக்கப்பட்டோம், நாம் நித்திய வாழ்க்கைக்குள்ள போகும்படியான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டோம். ஆகவே கிறிஸ்து பிறந்ததான அந்த நல்ல நாளில் பெற்றுக்கொண்டதான சந்தோஷம் இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் நல்ல நாளிலும் எங்கள் உள்ளங்களையும் எங்கள் இல்லங்களையும் ஆளுகை செய்வதாக. ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் நல்ல நாளில் வந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் சபையின் சார்பான நன்றிகளையும் வாழ்த்துகளையும் உங்கள் அனைவருக்கே தெரிவித்துக் கொள்கிறோம். கடவுளாமே ஆண்டவராகிய கர்த்தராகிய கிறிஸ்துவாகிய இரட்சகராகிய இயேசு உங்கள் அனைவரையும் நிறைவாகவே ஆசீர்வதித்து, உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து, உங்களுக்கு உண்டானவர்களை ஆசீர்வதித்து அவர் நிறைவாய் நம்மை உங்கள் அனைவரையும் நடத்துவாராக. நாம் யாவரும் எழுதி நிற்போம். அன்பானவர்களே, எழுந்திருந்தவர்களாய் ஒரு விசை இந்த கடவுளுடைய வார்த்தைக்கு நேராக நாம் செவி கொடுத்து கண்களை மூடினவர்களாய் ஒரு விசை இந்த வார்த்தையின் பிரகாரமாய் கிறிஸ்து கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர், எங்களை இதுவரைக்கும் நடத்தின இரட்சகர், எங்களை பாதுகாத்த இரட்சகர், எங்களை பராமரித்த இரட்சகர், இனியும் எங்கள் வாழ்க்கையில கூட இருந்து, எங்கள் குடும்பங்களில கூட இருந்து,
எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கூட இருந்து எங்களை பத்திரமா எங்களை பாதுகாத்து எங்களை ஆசீர்வதித்து எங்கள் தேவைகளை சந்தித்து எங்கள் குறைகளை நிறைவாக்கி நடத்துவார் என்று சொல்லி எங்கள் மத்தியில் இருக்கிற அன்பு ஊழியக்காரன் சகோதரன் தனியல் சகோதரன் முன்பதாக வந்து எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஒரு ஜெபத்தை எடுத்துக் கொள்ளுவார். நாங்கள் ஜெபத்தில் ஒரு நிலைப்படுவோமாக. எங்கள் தகப்பனே, அப்பா, பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளிலும் உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, மனித குலம் ரட்சிக்கப்படும்படியாக உம்முடைய ஒரே பேரான திருக்குமாரனை எங்களுக்கு நீர் தந்தீர் ராஜா. அவர் ஆண்டவரே எங்களுடைய இரட்சகராக, எங்களுடைய மீட்பராக, எங்களுடைய கர்த்தராக வெளிப்பட்ட அந்த நாளை இந்த நாளிலும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். தகப்பனே, எவ்வளவு பெரிய கிருபையை எங்களுக்கு நீங்க பாராட்டினீங்க சுவாமி. ஆண்டவரே, உண்மையான தெய்வத்தை நாங்கள் அறியாமல் ஆண்டவரே எத்தனையோ ஆண்டவரே விக்கிரகங்களை வழிபட்டு நாங்கள் வந்த நாட்களிலும் எங்கள் தேவரீர் எங்களை கிருபையாய் நினைந்து ஆண்டவரே எங்களை ரட்சிக்கும்படியான ஒரு இரட்சகரை எங்களுக்கு தந்தரளின இந்த நல்ல நாளிலும் உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நீரே இரட்சகர், நீரே மீட்பர், நீரே எங்களுடைய கர்த்தாதி கர்த்தர் என்று ஆண்டவரே எங்கள் உள்ளத்தில் இருந்து நாங்கள் உம்மை ஏற்றுக்கொண்டு உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அதன் மூலமாக ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தின் நிச்சயத்தை நீர் எங்களுக்கு தந்தரளினபடியால் உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, நீர் எங்களை மதங்களை மாற்றும்படியாய் வரவில்லை, எங்களுடைய மனதிலை மாற்றி நீரே அதில் அமர்ந்து கொள்ளத்தக்கதாக வந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி ராஜா. எல்லா தேவர்களிலும் நீர் ஒருவரே மேய்ப்பர், எல்லா தேவர்களிலும் நீர் ஒருவரே இரட்சகர், எல்லா தேவர்களுக்கும் நீரே தேவன். இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலும் நீர் பேசிய வார்த்தைக்காய் நன்றி ராஜா. ஆண்டவரே, நீர் ஆண்டவரே உம்முடைய பிறப்பின் நாளை நினைவு கூர்ந்து ஆண்டவரே அதை கொண்டாடும்படியாக இந்த இடத்திலே கூடியிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த நல்ல நாளிலும் உமக்கு நன்றி செலுத்தி பேசிய வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி இயேசுவின் மூலம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் பரிசுத்த பிதாவே. ஆமென். நன்றி. தயவு செய்து அமர்ந்து கொள்ளுங்கள். முன்பதாக வந்து வசனம் பாடமாக்கிட்டு வந்திருக்கிறார். அவர் வசனத்தை சொல்ல போகிறார். அதனை தொடர்ந்து ஜெரமி அவர்கள் பாடமாக்கின வசனத்தை சொல்ல போகிறார்கள். சொல்லி கரங்களை தட்டி கரங்களை தட்டி விடுவோம். ஜெரமி இங்கு முன்பதாக வந்து சண்டே ஸ்கூலில் கொடுத்ததான மன வசனங்களை சொல்லுவார். Am Anfang schuf Gott Himmel und Erde, da Moses 1,1. Als Gott die Menschen schuf, machte er sie nach seinem Ebenbild. Ich werde dich zum Stammvater eines großen Volkes machen und dir viel Gutes tun. Ich bin immer bei euch, bis das Ende dieser Welt gekommen ist. Wer unter der Schuss der Höchste wohnt, der kann bei ihm der mächtige Ruhe finden. Auch ich sage es mir, du schenkst mir Zuflucht wie eine sichere Burg, mein Gott, dir gehört mein ganzes Vertrauen. Auch ich sage zum Herrn, du schenkst mir Zuflucht wie eine sichere Burg, mein Gott, dir gehört mein ganzes Vertrauen. Er bewahrt dich vor versteckten Gefahren und hält die erstörige Krankheit von dir fern. Wie ein Vogel seine Flügel über die Jungen ausbreitet, so wird auch dich stets behüten, nahe sein Treue wie ein starkes Schild. Thank you. சகோதரி உங்களாக வாருங்கள். சண்டே ஸ்கூல் பிள்ளை முன்பதாக வாங்க, எல்லாம் முன்னுக்கு வாங்க, ஓடி வாங்க. ஜோனா ஓடி வாங்க. ஜோனா
அழகாக பிள்ளைகள் பாடல்கள் எல்லாம் பாடி மரண வசனங்கள் எல்லாம் சொல்லி கடவுளை நாமத்தை மகிமைப்படுத்தினார். அதற்கு மூல காரணமாக இருந்த எங்களுடைய சண்டே ஸ்கூல் ஆசிரியருக்கு சபையின் சார்பாக கரங்களை தட்டி வாழ்த்துவமாக எல்லாரும் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மனித பிள்ளைகள் வருகிற நாட்களில் நிகழ்வுகளை செய்து கடவுளுடைய நாமத்தை இன்னும் அழகாக மகிமைப்படுத்துவார்கள் வருகிற நாட்களிலே. நன்றி. கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நன்றி. அமர்ந்து கொள்ளுங்கள். இப்பொழுது எங்கள் மத்தியிலே வாலிபர்களுடைய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை முன்னிட்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை முன்னிட்டு அவர்கள் ஒரு நாடகத்தை எங்கள் மத்தியில் அரங்கேற்ற ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார்கள். கிருபை பெற்றவளே வாழ்க. கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். மரியாளே, நீ பயப்படாதே. நீ கர்ப்பவதியாகி ஆம், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவர் இயேசு என்று பெயரிடுவாயாக. இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அடையேனே. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தம் உள்ளது. அது தேவனுடைய குமாரன் என்று எனப்படும். தேவனால முடியாத காரியம் ஒன்றுமில்லை. இதோ நான் ஆண்டவன். ஐயோ, அவமானமாயிருக்கின்றது. நான் மரியாவை என்ன செய்வேன்? இவள் என்னை அவமானம் படுத்தி விட்டாள். இவளை நான் எப்படியாவது தள்ளிவிட வேண்டும். இவளை எனக்கு திருமணம் செய்ய முடியாது. நான் ஒரு நீதிமான். ஜனங்கள் என்ன நினைப்பார்கள்? நான் ஜனங்களுக்கு என்ன சொல்வேன்? என் உள்ளமெல்லாம் உடைந்து போயிருக்கின்றது. நான் மரியா மேல் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தேன். இவளை நீ அவமானப்படுத்தி விட்டாளே. என்ன செய்வேன்? யோசித்து யோசித்து நித்திரை போய் விட்டது. இதற்கெல்லாம் என்ன தீர்வு? தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. அவரிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இதென்ன விதமான சொற்பனமாயிருக்கின்றது? ஜனங்களின் பாவங்களை நீக்கிறவரா? அப்படி என்றால் அந்த பிள்ளை தேவனானவரா? நான் தேவ தூதர் சொன்னபடி மரியாவை உடனே சேர்த்துக் கொள்ள வேண்டும். ராஜாவே, நீர் வாழ்க. அந்த விஷயத்துக்கு உங்களை பார்க்க சாஸ்திரிகள் வந்திருக்காங்க. என்னை பார்ப்பதற்கு சாஸ்திரிகள் வந்திருக்கிறாங்களா? ஆமராஜாவே, சாஸ்திரிகள். அழைத்து வா.
அப்படியே ஆகட்டும் ராஜாவே. ராஜாவே, சாஸ்திரிகள் ராஜாவே நீர் வாழ்த்துகிறோம். இவங்க பார்க்க எந்த தேசத்தாக்கள் போல தெரியவில்லை. அந்த விஷயத்தை கூறுங்க. யூதர்களுக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? நட்சத்திரங்களை கண்டு அவரை பணிய வந்திருக்கிறோம். யூதருக்கு ராஜாவா? ஆம் ராஜாவே, யூதர்களுக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறாரா? ராஜா செத்து போறீங்க. யாருங்க? ஆம் ராஜாவே. ராஜாவே, ராஜாவே நீர் வாழ்க. சாஸ்திரமே. ஆம் ராஜாவே. கிறிஸ்துவானவர் என்ற ஒரு ஆள் பிறந்து பாருங்க, உனக்கு தெரியுமோ? ஆம் ராஜாவே. சற்று சொல்லு. ராஜாவே, யூதாவில் உள்ள பெத்லெஹேமில் எல்லா யூதர்களுக்கு ராஜாவாக கிறிஸ்துவானவர் பிறப்பாராம் என்று எழுதியிருக்கு ராஜாவே. ராஜாவானவர் பிறப்பாராம்? ஆம் ராஜாவே. சற்று விவரமாக சொல்லு. ஆம் ராஜாவே. வாசித்துக்கார். ராஜாவே, யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லெஹேம் யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாக இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் இருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியார் எழுதியிருக்குது ராஜாவே. இஸ்ரவேல் ஆளும் பிரபு? ஆம் ராஜாவே. நீ போகலாம். ஆம் ராஜாவே. அப்படியா? சாஸ்திரிகளே, பிள்ளை குறித்து திட்டமாய் விசாரிங்க. அதை கண்டுபின் என்னிட்ட வந்து சொல்லு. நானும் வந்து படித்துக் கொள்வேன். அப்படியா ராஜாவே? நம்மை நடத்தி வந்த நட்சத்திரம் மறுபடியும் தெரிகிறது. அப்பொழுது அங்குதான் கிறிஸ்துவானவர் பிறந்திருப்பார். மரியாவே, களைப்பாயிருக்கின்றது, சற்று நித்திரை செய்ய போகிறேன். யோசேப்பே, பிள்ளையை அதன் தாயை கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு போ. நான் சொல்லும் வரை அங்கே இரு. ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுகிறான். மரியாவே, நாங்க பிள்ளையை கொண்டு எகிப்துக்கு போகலாம். ஏன் அங்கே போவோம்? ஹேரோஸ் பிள்ளையை கொலை செய்ய போகிறான். வாங்கள் புறப்படுவோம், சீக்கிரம்.
ஆசைகளை ஏமாற்றி விட்டார்கள். யார் எங்க? பெத்லஹேம் இருக்கிற 2 பேர் கூப்பிட்ட எல்லா ஆண் குழந்தையும் வெட்டி கொலை செய். இது ராஜாவின் கட்டளை. அப்படியே ஆகட்டும் ராஜாவே. யூதருக்கு ராஜாவா? நான் இருக்கேன். இன்னொரு அரசனா? பெத்லஹேமில் பார்க்கிறேன். ராஜாவின் புது கட்டளை பிறந்துவிட்டது. ஆம், 2 வயதுக்கு உட்பட்ட ஒவ்வொரு ஆண் குழந்தையும் ஒன்றே தீரன். ராஜாவின் கட்டளை. நீ அங்கே போ, அங்கே செல்கிறேன். அப்படியே ஆகட்டும். ராஜாவின் கட்டளை நிறைவேற்றிட்டோம். ராஜாவுக்கு போய் நிறைவேற்ற போய் சொல்லுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அநேக ராஜாக்கள் எழுப்பி கொலை செய்யும்படி தனித்தார்கள். சிலுவையில் பிசாசு அவரை அழிக்கும்படிக்கு எத்தனித்தான். ஆனால் ஒருவராலும் அது கூடாமல் போனது. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றும் உயிரோடு இருக்கிறார். இன்றும் உங்களை நேசிக்கிறார். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எவ்வளவு அழகாக தமிழிலே கடவுளுடைய நாம மகிமைக்காக இந்த நாடகத்தை அரங்கேற்றினார்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் ஆராதனை முடிந்து என்பதாக சபையில நின்று இவ்வளவு பிரயாசப்பட்டு அவர்களே எல்லாவற்றையும் செய்து உடுப்புகளை ஆயத்தப்படுத்தி இவ்வளவு கதை வசனங்களை பாடமாக்கி எவ்வளவோ காரியங்களை பிள்ளைகள் பிரயாசப்பட்டு செய்தார்கள். அவர்களுக்கு மூல உதாரணமாக அவர்களை முழு முதலாக மத்தியில் இருக்கிற அன்பு சகோதரி சாரா அவர்களை முன்பதாக அழைக்கின்றேன். சகோதரி டிவேன் அவர்களை முன்பதாக அழைக்கின்றேன். முன்னுக்கு வாங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளும் பிள்ளைகளுக்கு சமைத்து சாப்பாடுகளை கொடுத்து அவர்களை இங்கே நிறுத்தி பிள்ளைகளும் தங்களுடைய முழு பிரயாசங்களையும் கொடுத்து கடவுளுடைய நாம மகிமைக்காக நீங்கள் அரங்கேற்றிய இந்த நாடகத்துக்காக சபையின் சார்பாக சகோதரி சார் அவர்களுக்கும் டிவேன் அவர்களுக்கும் ஒரு ஓங்கிய கரோஷங்களை தட்டி அது நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வோம். பிள்ளைகளுக்கும் சபையின் சார்பான நன்றிகளும் வார்த்தைகளும் உரித்தாகட்டும். ஆண்டவர் தாமே உங்கள் எல்லாரையும் நிறைவாகவே இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவர் பிள்ளைகளை பயன்படுத்துவாராக. ஆண்டவருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. நன்றி. இப்பொழுது எங்கள் மத்தியில் இருக்கிறதா அன்பு சகோதரி காருண்யா அவர்களுடைய பாடல் எங்கள் மத்தியில் அரங்கேறும். விசேஷித்த பாடல் அரங்கேறும். அதனை தொடர்ந்து எங்களாவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த நத்தார் பாப்பா வந்து கொண்டிருக்கிறார். படைப்பே அடமுதே உனக்கென கோவமா, பொன்முகத்தின் சிரிப்பே உன்முகத்தில் இது என்ன சோகமா, சத்தியத்தை நீ புரிஞ்சா அதுல பெரும் அதிசயம் காத்திருக்கு, அது சொல்லும்படி நீ நடந்தா உனக்கு பெரும் புதையலும் காத்திருக்கு. மலரே உன் கண்ணீரத்தோட சிறகே உன் சோகத்தை மற படைப்பே
பழசெல்லாம் ஒதுக்கிட்டு சோகத்தை மறந்துட்டே சுவனி பாடு. வாழ்க்கையில் உள்ள சோகமெல்லாம் அவர் தீப்பாரு. இங்க நீயோ நானோ நம்பினாலே வாழ்க்கையில் சோறு. அடவாட்ட ஒண்ணு போது உனக்கு எல்லாம் செய்வாரு. இங்க நீயோ நானோ நம்பினாலே வாழ்க்கையில் சோறு. ஓடு நில்லாம சிலுவையில உனக்காயெல்லாம் செஞ்சு முடிச்சாரு. பாடு சலிக்காம பரம தகப்ப உன்னை என்று கட்டி இணைப்பாரு. அழகான பட்டுப்பே அட அமுதே உனக்கு என்ன கோவமா? கண்மணியின் சிரிப்பே உன்முகத்தில் இது என்ன சோகமா? சத்தியத்தை நீ புரிஞ்சா அதுல பெரும் அதிசயம் காத்திருக்கு. அது சொல்லும்படி நீ நடந்தா உனக்கு பெரும் செல்வம் காத்திருக்கு. மலரே ஓ கண்ணீரத்தோட மணியே ஓ சோகத்தை மாற மனமே உன்னை படைத்தவரை பார்த்து உன் பழசெல்லாம் ஒதுக்கிட்டு சோகத்தை மறந்துட்டே சுவனி பாடு. வாழ்க்கையில் உள்ள சோகமெல்லாம் அவரு தீப்பாரு. இங்க நீயோ நானோ நல்லா இருக்க அவரு வந்தாரு. ஒரு வார்த்தை ஒண்ணு போதும் உனக்கு எல்லாம் செய்வாரு. இத நீயோ நானோ நம்பினாலே வாழ்க்கையே ஜோரு. வாழ்க்கையில் உள்ள சோகமெல்லாம் அவரு தீப்பாரு. இங்க நீயோ நானோ நல்லா இருக்க அவரு வந்தாரு. ஒரு வார்த்தை ஒண்ணு போதும் உனக்கு எல்லாம் செய்வாரு. இங்க நீயோ நானோ நம்பினாலே வாழ்க்கையே ஜோரு. லலலல்லா லாலே 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 லலலல்லா லாலே 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 லலலல்லா லாலே லாலே லாலே. நன்றி. அற்புதமான முறையிலே தனிப்பாடலை பாடி சென்ற காரணம் அவர்களுக்கு சபையின் சார்பாக மறுபடியும் கரங்களை தட்டி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். ஆண்டு நாம் முன்னே மகிழ்ப்படுவதாக. இன்னும் ஒரு சில நிமிடங்களில் நத்தார் பாப்பா வந்துருவா. ஆக சின்ன பிள்ளை எல்லாம் முன்பதாக வாருங்க. சின்ன ஆக்கள் எல்லாரும் முன்னுக்கு வாங்க. வாங்க வாங்க ஓடி வாங்க ஓடி வாங்க. குட்டிஸ் எல்லாரும் வாங்க. எல்லா சின்ன ஆக்களும் முன்னுக்கு வாங்க. நத்தார் பாப்பா வந்து உங்களோட சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாட்டுக்கு ஆடி அவர் உங்களை எல்லாம் மகிழ்விக்க போறாரு. சின்ன ஆக்கள் எல்லாரும் குட்டிஸ் எல்லாம் முன்னுக்கு வாங்க. அந்த ஜெருஸ் வாங்க கெதியா வாங்க. இங்க வாங்க ஓடி வாங்க. எல்லாரும் ஓடி வாங்க முன்னுக்கு வாங்க. சரி சரி எல்லாரும் வாங்க. ரைட் பாட்டை போடுங்க பாட்டை போடுங்க. பாட்டை போட போறோம் எல்லாம் ஓடி ஆடி சந்தோஷமா நத்தார் பாப்பா வந்து எல்லாம் சேர்ந்து ஆட போற ஒரு சில பாட்டுகள்லாம் ஆடி சந்தோஷமா அம்மா ஒழிக்க போறாரு. வாங்க வாங்க குட்டி ஓடி வாங்க ஓடி வாங்க. எல்லாரும் வாங்க. எல்லா சின்னாக்களும் ஓடி வாங்க. கரங்களை தட்டுங்க. சின்னாக்கள் படி எங்களை ஆட போறணும். ஆடி சந்தோஷமா எங்களை மகிழ்விக்க போறணும். மியாஸ் ஓடி வாங்க ஓடி வாங்க ஓடி வாங்க ஓடி வாங்க. வாங்க குட்டி ஓடி வாங்க. நீங்க வாங்க நீங்க வாங்க ஓடி வாங்க. நத்தார் பாப்பா இன்னும் ஒரு சில நிமிடங்களிலே உங்களை நோக்கி வர போகிறார். ஒரு சில பரிசு பொருட்களையும் கொண்டு வந்திருக்கிறார். சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் அவர் சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டு வாரேன்னு சொல்லி இருந்தா பாப்போம் என்னென்ன வாங்கிட்டு வார. முன்னுக்கு வாங்க ஓடி வாங்க முன்னுக்கு வாங்க.
கரங்களை தட்டியா எல்லாம் சேர்ந்து பாடுங்க, சேர்ந்து ஆடி எல்லாரும் கையை தட்டி. ஆடணும் நத்தல் பாப்பா. வண்டி கொஞ்சம் குறைஞ்சிருக்குது, சினவுல வலிக்கு விழுந்து அவருக்கு கொஞ்சம் வண்டி குறைஞ்சிட்டுது. கரங்களை தட்டி பிள்ளைங்க உற்சாகப்படுத்துங்க. மகிமை உண்டாகட்டும், இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இருளை நீக்க ஒளியாய் வந்தார், அருளை பொழிய ஆதவந்தித்தார். இருளை நீக்க ஒளியாய் வந்தார், அருளை பொழிய ஆதவந்தித்தார். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், கரங்களை தட்டி பாடுவோம். கரங்களை தட்டி பப்பா நல்லா ஆடுங்க. வயசு போச்சு, நல்லா ஆடும். மானிடனாய் பிறந்த யாவருக்கும் சந்தோஷம் உண்டாகவே, மனுக்குலத்தின் ரட்சகராய் இயேசு பிறந்தாரே. மானிடனாய் பிறந்த யாவருக்கும் சந்தோஷம் உண்டாகவே, மனுக்குலத்தின் ரட்சகராய் இயேசு பிறந்தாரே. பாவங்கள் நீக்க பரிசுத்த பிறந்தார், சாபங்கள் நீக்கி ஆசீர் பொழிந்தார். பாவங்கள் நீக்க பரிசுத்த பிறந்தார், சாபங்கள் நீக்கி ஆசீர் பொழிந்தார். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், மனதார வாழ்க்கை பாடுவோம். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், மனதார வாழ்க்கை பாடுவோம். உன்னையும் என்னையும் நேசித்ததால் உலகத்தில் உதித்தாரே, நம் தரித்திரத்தை மாற்றிடவே தரித்திரரானாரே. உன்னையும் என்னையும் நேசித்ததால் உலகத்தில் உதித்தாரே, நம் தரித்திரத்தை மாற்றிடவே தரித்திரரானாரே. வழியும் அவரே, சத்தியம் அவரே, நித்திய ஜீவன் தந்திடுவாரே. வழியும் அவரே, சத்தியம் அவரே, நித்திய ஜீவன் தந்திடுவாரே. ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், மனதார வாழ்க்கை பாடுவோம். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், மனதார வாழ்க்கை பாடுவோம். பெத்லகேம் ஊரிலே மாட்டுத் தொழுவத்திலே இயேசுராஜன் பிறந்தார். மன்னோரை மீட்க மானிடனாக இம்மானுவேலன் அவதரித்தார். பெத்லகேம்
கரங்களை தட்டி எல்லாரும் கரங்களை வச்சாம கரங்களை தட்டி சந்தோஷமாக கரங்களை தட்டி வாழ்த்துவோமாக உற்சாகமா கரங்களை தட்டி உள்ள நேரம் ஆடினாச்சு. நாங்கள் எல்லாருக்கும் நன்றிகள். பாப்பாவுக்கு நன்றி. எங்களை தேடி வந்து சாப்பிடுங்கோ. யாரும் எழுந்து போமோ எழுந்து நின்றவர்களாய் ஒரு விஷயம் ஜபத்தை நாங்கள் ஜபம் பண்ணி நிகழ்வுகளுக்குள்ளே கொண்டு வருவோம். யாரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்றவர்களாய் ஒரு விஷயம் எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவராகிய கிறிஸ்து பிறந்ததான இந்த நல்ல நாளிலும் அவருடைய சமூகத்துக்கு வந்து நாங்கள் அவரை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் வார்த்தைகளை கேட்கவும் எங்களுக்கு பாராட்டின பெரிய கிருபை தயவுகள் இவர்களுக்காக நாங்கள் ஒரு விஷயம் ஜெபம் பண்ணி ஜெபத்தை எடுக்க போகிறோம். கண்களை மூடுவோமாக. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நல்ல இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்.
எங்களை தேடி நீங்கள் இந்த உலகத்துக்கு வந்ததான இந்த நல்ல நாளிலும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் இருக்கவும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் நீங்கள் எங்களுக்கு பாராட்டின அந்த பெரிய தயவுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் சுவாமி. வந்ததான ஒவ்வொரு பிள்ளைகளையும் சிறியோர் தொடங்கி பெரியோர் வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒளிமயமாய் இந்த உலகத்துக்கு கடந்து வந்த தெய்வமே, உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாக இந்த பூமிக்கு கடந்து வந்தவரே, இந்த நல்ல நாளிலும் எங்கள் வாழ்க்கையில இருக்கிறதான எல்லா இருள்களும் நீங்கி ஒளிமயமான தெய்வம் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எங்கள் உள்ளங்களிலும் எங்கள் இல்லங்களிலும் இந்த நல்ல நாளிலும் உங்களுடைய ஒளி எங்கள் வாழ்க்கையில பிரகாசிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீர்களாக, அவர்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பீர்களாக, அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் எங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நாம மாத்திரம் எங்கள் மூலம் மகிமைப்படும்படியாக என் ஆண்டவராகிய இயேசுடைய கரங்களுக்குள்ளாக எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து மிகுதியான காரியங்கள் நேரங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து அந்த பிள்ளைகளை மனதார ஊழியக்காரனாக நின்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தினால மனதார ஆசீர்வதித்து இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்களுக்கு ஜீவனை கொடுத்த எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நன்மைகளையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பறந்து வா என்று சொல்லி, பூமியின் தூளை போல உன் சந்ததி பெருகும் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர். The Lord who promises, hallelujah, is being with us. Hallelujah. Thank you. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பறந்து வா என்றீரே, பூமியின் மூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பறந்து வா என்றீரே, பூமியின் மூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ, நீர் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. சென்று சொல்லுவீங்களா? ஏல்பெத்தேல் ஏல்பெத்தேல், இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நானும் தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா.
ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் யாக்கோபுக்கு வாக்கு பண்ணுகிறார், பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி. அதனால அதே ஆசீர்வாதம் நமக்கும் உண்டு. கவலைப்படாதிருங்கள், கஷ்டப்படாதிருங்கள், எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். Come on. பூமியின் வம்சங்கள் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வாதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வாதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாற்றி, நீர் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாற்றி. பெத்தேல் சொல்லுவோமா? பெத்தேல் இது வானத்தின் வாசல், எங்கே செய்யா ஆசீர்வாதத்தின் வாசல். பெத்தேல் இது வானத்தின் வாசல், எங்கே செய்யா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா, நம்பி தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா. தன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பும் வரையில ஆண்டவர் யாக்கோபை கைவிடவில்லை, அவரை கனப்படுத்தினார் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு நாமும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, நாம் ஆண்டவர் சமூகத்தை திரும்பி வருகிற வரையும் அவருடைய கை நம்மை விடுவதில்லை. சந்தோஷமாய் பாடுவோமா? செல்லும் இடமெல்லாம் உன்னோட இருந்து உன்னை கனப்படுத்துவே. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் உன்னை காப்பாற்றுவே. செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருந்து உன்னை கனப்படுத்துவே. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் உன்னை காப்பாற்றுவே. சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டீ. நீ சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. Come on, join together and say Bethel. Bethel, இது வானத்தின் வாசல், என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். பெத்தேல், இது வானத்தின் வாசல், என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். மூளை கல்லீரையா, நரம்பி தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா. சரி சொல்லுவோமா? இது வானத்தின் வாசல், என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல், பரலோகத்தின்